இப்படி ஒரு முக்கியமான விஷயத்துல தப்பு பண்ணுவீங்க? ரொம்ப அசால்ட்டா ஏதோ வாய் தவறி நேரத்தை மாத்தி சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. அதனால ஒரு முக்கியமான விசேஷத்துல நாங்க கலந்துக்க முடியாம பண்ணிட்டீங்களே. கோதை வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்டீங்களே. சார், மிஸ்டேக்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். தப்பே நடக்காத வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. இப்போ என்ன, கல்யாணத்துல தப்பு நடந்து போச்சு, பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன் தானே. எப்படியோ மாங்கல்யத்தை அவங்க கையால தானே எடுத்து கொடுக்க போறாங்க. இதுல அப்செட் ஆக என்ன இருக்கு? இல்லங்க, எங்க சென்டிமெண்ட்டே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கோதையை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துல தாலி கட்டுறது மட்டும் முக்கியமானது இல்ல. பந்தக்கால் நடுறதுல இருந்து கல்யாணம் முடிஞ்சு தாலி பிரிச்சு கோக்கற வரைக்கும் எல்லாமே சடங்கு சம்பிரதாயத்தோட கரெக்டா நடக்கணும்னு நினைப்பா. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா, நானும் வந்ததுல இருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லை. 5 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தாங்க, அம்மா கையில பொண்ணு கொடுத்துருக்கலாம்ப்பா. கேட்கவே இல்லை, அவ்வளவு அவசரம். நான் அவசரப்பட்டேனா? தமிழ், பேசுறப்ப வார்த்தையை யோசிச்சு பேசணும். நான் சும்மா அவசரப்படல. நல்ல நேரம் போயிட்டே இருந்துச்சுல, நீயும் தானே கூட இருந்த. கடைசி நிமிஷத்துல தானே நானே இந்த முடிவெடுத்தேன். என்னமோ நான் வேணும்னே அவசரப்பட்ட மாதிரி பேசுறியே. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இத பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நடந்தது நடந்துடுச்சு. திரும்ப ரீவைண்ட் பண்ணி முதல்ல இருந்து பண்ணுவா முடியும்? இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை விடுங்க, அடுத்த வேலையை ஆரம்பிங்க மாமா. ஆமாங்க, விட்டுறலாம். அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஸ்தானத்துல இருந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எந்த குறையும் இல்லாம நானே நடத்தி முடிச்சிட்டேன். நீங்க சந்தோஷமா இருங்க. அது போதும் அண்ணி. ஆதி ஆண்டி, தாலிக்கு பொண்ணு தரது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட பொறுப்பு. நாங்க தங்கமும் வாங்கிட்டு வந்திருக்கோம், பணமும் கையில இருக்கு. இதை யார்கிட்ட கொடுக்கணும்? இதோ அவர்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. அம்மா, அவங்க பாவம்மா, எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாத்தியா? இவ்ளோ நேரமும் அவங்க கிட்ட போராடி பதில் சொல்லி முடிச்சிருக்கேன். இப்ப நீ வேற ஆரம்பிக்காத. I don't deny my mistake. It's a mistake. It happens. அங்கிள், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க வர லேட்டானாலும் நீங்க கொண்டு வந்த தங்கத்தை வச்சு பொண்ணு உருக்கிட்டீங்க. நான் அதை பவுனா தந்துட்டுமா இல்ல பணமா தரவா? எப்படி தந்தாலும் பரவாயில்லம்மா, உங்க வசதி. சரிங்க, என்னங்க கொடுங்க. இந்தாங்க. சேதாரத்துக்காக 1 கிராம் சேர்த்து வாங்கியிருக்கோம் ஐயா. இது இந்தாங்க, அதுக்கான பில். ரொம்ப நல்லதுமா. அம்மா, சட்டுன்னு பத்திரிக்கை எழுதிடலாம். அதுக்கு வேற நல்ல நேரம் அது இதுன்னு சொல்ல போறாங்க. சரிங்க, கேளுங்க. ஏய் தமிழ், போய் அவங்கள வர சொல்றேன். நீ வாமா. முறையா எழுத வேண்டியதெல்லாம் எழுதியாச்சு. வேற ஏதாவது எழுதணுமா? அது வந்து என்னங்க, இரு வீட்டார் அழைப்புன்னு அப்படியே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. தாராளமா பண்ணிடலாமே. வாட்? எங்க ரிலேட்டிவ்ஸ் பேர் இல்லாம ஒரு பத்திரிக்கையா? சொந்தக்காரங்க பேர்லாம் போட்டுதான் ஆகணுமா? பேர் போடலனா எங்க ஃபேமிலியோட மரியாதை என்ன ஆகுறது? எங்க ஃபேமிலில நிறைய பிக் ஷாட்ஸ் இருக்காங்க. அவங்க பேரை போட்டாதான் பத்திரிக்கைக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். அது இல்ல சம்பந்தி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பேரு போடுறதால எவ்வளோ சிக்கல் வரும்னு நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால பத்திரிகைக்கு வேணா மரியாதை கூடலாம், ஆனா உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் தான் அதிகமாகும். பேசாம சுற்றமும் நட்பும்னு போட்டுடலாம். சுற்றம்னாலே எல்லா சொந்தக்காரங்களும் அடக்கம் தானே. ஐ டோன்ட் நோ எதுக்காக நீங்க என்ன இவ்ளோ பிரஷர் பண்றீங்கன்னு தெரியல. இது எங்க குடும்ப வழக்கம், இதான் எங்க பாரம்பரியம். நான் அதுக்காக சொல்லல. இங்க பாருங்க, ஒருவேளை எங்க சொந்தக்காரங்களுக்கு ஈக்குவலா பேர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லையே, அதுக்காக சங்கடப்படுறீங்களா? அப்படி வருத்தம் தான் சொல்லிடுங்க, பேர் போட வேண்டாம்னு சொல்லிடுறேன். பாவம், உங்க மனசை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு? அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது.
தாராளமா யார் யார் பேரை போடணும்னு சொல்லுங்க, பிரிண்ட் கொடுத்துடலாம். ஆ, நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. சொல்லுங்க. முதல் பேரு KL ராஜரத்தினம், நிறுவனர் KL பேப்பர் மில்ஸ். அடுத்தது மயில் வாகனம். சந்திரா, ரொம்ப நல்லது. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னென்ன ஆச்சு? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே, அதுக்குள்ள கிளம்புறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். லட்சுமி வா போலாம். இப்படி சாப்பிடாம போனா எப்படின்னா? இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றல, நீ வா போலாம். சந்திரா, உங்க அண்ணன் ஏன் கோச்சிட்டு போறாரு தெரியுமா? பத்திரிக்கையில அவர் பேர் முதல்ல எழுதலல்ல, அதனாலதான் கோச்சிட்டு போறாரு. அம்மா அப்பவே சொன்னாங்க, பேசாம கேட்டுக்கலாம்ல. எதுக்காக இவங்க இப்படி பிடிவாதமா இருக்காங்கன்னு தெரியல. சம்மந்தி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வெறுமன சுற்றமும் நட்பும்னு போடலான்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லார் பேரையும் போட போறீங்களா, இல்ல சுற்றமும் நட்பும்னு போட்டா போதுமா? மாம், திஸ் இஸ் கெட்டிங் worse மாம். வேற வழி இல்ல, அவங்க சொல்ற மாதிரி கேக்குறது தான் சரி. ஆமாமா, நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள இதனால ஈகோ வந்துட போதுமா? ப்ளீஸ். சந்திரா, என் பேரை எந்த இடத்துல போட போற? அது தெரிஞ்சா நான் இருக்கலாமா போலாமான்னு முடிவு பண்ணிடுவேன். ஆண்டி, ஆண்டி. என்ன சம்மந்தி? அப்போ சுற்றமும் நட்பும்னு போட்டு பத்திரிகை பிரிண்ட் கொடுத்துலாமா? என்ன சம்மந்தி, சொல்லுங்க, போட்டுடலாமா? ஏதாவது சொதப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்குடி. யாரு? நம்ம மீனு குட்டியா? சான்ஸே இல்ல. எப்படி பண்றாங்கன்னு பாரு. வாசுகி, அத்தை, இன்னைக்கு என்ன சமைக்க போற? பீட்ரூட் பொரியல் பண்ணி சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சொக்கலிங்கம், அந்த பையன் பேர் என்ன? எந்த பையம்மா? அதான்டா, கஷ்டப்பட்டு போராடி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் அந்த ஃப்ராடு பைய நம்ம சரசுவ கல்யாணம் பண்ணிக்கிறது நிறுத்தினானே, அந்த பையன் பேர். இப்ப எதுக்குமா அது? இல்ல, திடீர்னு பேர் மறந்து போச்சா, அதான் கேட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் பேரு தமிழ் பாட்டி. தமிழ் தமிழ். ஏன்பா சொக்கலிங்கம், அந்த பையன் நமக்கு செஞ்சிருக்கிற உதவி டக்குன்னு மறந்து போற உதவியா? இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? இல்லடா, குடும்ப மானத்தை காப்பாத்தின பிள்ளைக்கு மனசார ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? சொல்லிட்டேம்மா, ஸ்டேஷன்ல வச்சு மனசார நன்றி சொல்லிட்டேன். கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னேன். உன் பேத்திட்ட கேள. ஆமா பாட்டி, அப்பா கையெடுத்து கும்பிட்டதும் அவரு ரொம்ப சங்கடப்பட்டாரு. நீங்க வாத்தியாரு, நாங்க தான் உங்களை கும்பிடணும், நீங்க யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு அவர்தான் அப்பா கையை எடுத்து விட்டாரு. ஆஹா, என்ன குணம், என்ன குணம்! அந்த பிள்ளைக்கு போய் இவன் நன்றி சொல்லிட்டு ஓடி வந்துட்டா போதுமா? வேற என்ன செய்யணுங்கிற?
ஒரு நாள் தவறி இருந்தா நம்ம பிள்ளைய நாமளே பாழுங்கணத்துல தள்ளி இருப்போம். அவன் ஒண்ணு காணாம பண்ண 10 ரூபாய கண்டுபிடிச்சு கொடுக்கல. நம்ம சரசுவோட வாழ்க்கைய காப்பாத்தி இருக்கான். நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தி இருக்கான். சும்மா ஒத்த கும்பிடு போட்டு நன்றி சொன்னா போதுமா? அம்மா இப்ப என்ன சொல்ல வர? ஏங்க எனக்கும் இது மனசுல உறுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. பாவங்க அந்த ஷாம் கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காக அந்த தம்பி எத்தனை தடவை நம்ம வீடு தேடி வந்து போராடி இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் நாம அவரை அவமானப்படுத்தி தான் அனுப்பினோம். அதை நினைக்க நினைக்க எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. அத்தை சொல்ற மாதிரி அவர் ஒரு தடவை நேர்ல கூப்பிட்டு நன்றி சொன்னாதாங்க சரியா இருக்கும். ஆமாம்பா, எனக்கு கூட அதான் சரின்னு படுது. அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம ஒரு ரவுடி கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா நானும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா. டேய் புரியுதுடா, அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஃபோன் பண்ணி தம்பி வீட்டுக்கு வந்துட்டு போங்க, எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குன்னு கூப்பிட முடியுமா? முடிஞ்சு போனதை ஏன்டா கிளறிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்படி பண்ணா என்ன? அந்த தம்பி நமக்காக எவ்ளோ பாடுபட்டு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு அப்படியே நன்றி சொல்லிக்கலாமே. எப்பவும் என் மருமகளை மிஞ்சி வேற யாராலையும் பேச முடியாது. வெறுமன வார்த்தையால நன்றி சொல்றதை விட வயிறார சாப்பாடு போட்டு நன்றி சொல்றதா வசூலி கரெக்டா இருக்கும். முதல்ல கை கொடு, கை கொடு. என்னது இது? சூப்பர் ஐடியாப்பா. அக்காவை இப்ப காப்பாத்தணும்னு தமிழ் சாருக்கு என்ன தலையெழுத்தா? ஆனா உங்களையும் அருணையும் விட அவர் தானப்பா கடுமையா போராடினாரு. கூப்பிட்டு விருந்து வச்சு நன்றி சொன்னதானப்பா சரியா இருக்கும். அடியே என் செல்லம். சரி வர சொல்லுங்க, நல்லபடியா ஸ்பெஷலா செஞ்சிடலாம். இன்னைக்கே கூட வர சொல்லிருங்க, விருந்து வச்சிடலாம். இன்னைக்கே வா? ஆமாம்மா, வாங்கின கடனே கரெக்டான டைமுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறவனா. இது நன்றி கடன். லேட் பண்ணாம உடனே செஞ்சது தான் நல்லது. இன்னைக்கே வர சொல்லிருங்க. அம்மா எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? எல்லாம் சூப்பரா நடந்துச்சுமா. உள்ள வா, இல்ல டீடைலா சொல்றேன். வா. சரிங்க சார். பா சூடா ஒரு காஃபி சாப்பிடலாம். அம்மா அபி, எல்லாருக்கும் சூடா காபி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன். என்னம்மா நல்ல விஷயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கோம், நீ ஏன் முகத்தை தொங்க போட்டு நிக்கிற? ஏதாவது குத்தம் குறை இருந்தா நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது, விட்டு கொடுத்து போயிடணும். சாதாரண குத்தம் குறையாங்க இது. வசு யாரு? நம்ம வீட்டுக்கு வந்து வாழ போற பொண்ணு, என்னோட மருமக. அவ கழுத்துல காலா காலத்துக்கும் தொங்க போற தாலி நான் தொட்டு தர முடியாம போச்சே. நினைக்க நினைக்க என் மனசு ஆற மாட்டேங்குது. மா இது எல்லாமே அந்த அம்மாவோட வேலை தான் நினைக்கிறேன். ஏதோ திட்டம் போட்டுதான் அவங்களுக்கு தாலிக்கு பொண்ணு எடுத்து கொடுக்கூடாம பண்ணிட்டாங்க. டேய் என்னடா இப்படி பேசுற? அது எப்படிப்பா டக்குன்னு டைமை மாத்தி சொல்ல முடியும்? நம்ம கண்ணு முன்னாடி தான் நகை சேரர்கிட்ட ஃபோன் பண்ணி இதுதான் டைம்னு கேட்டு சொல்றாங்க. அந்த போனை கட் பண்ணி நம்ம கிட்ட சொல்றதுக்கு 2 செகண்ட் தான் கேப் இருக்கும். அதுக்குள்ள மறந்து மாத்தி சொல்றாங்கன்னா ஏதோ 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேப்னா கூட ஓகே. 9 to 10 இருக்கிற முகூர்த்தம் எப்படி? 10 to 12 இருக்கிற முகூர்த்தம் எப்படி? இதெல்லாம் எப்படிப்பா 2 செகண்ட்ல முகூர்த்த டைம்ல மறந்துடுமா? எனக்கு என்னவோ அவங்க வேணுட்டே தான் டைமை மாத்தின மாதிரி தோணுது. வேணும்னே டயத்தை மாத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு என்னடா அவசியம் இருக்கு? ஆமா நீ இப்படிதான் பேச மாட்டியே, நீ ஏன் இப்படி யோசிக்கிற? நீ விளையாட்ட கூட இப்படி பேச மாட்டியண்ணே, நீ ஏன் இப்படி பேசுற? இல்லடா, எனக்கு அப்பல இருந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அம்மா கிட்ட நீங்க சிங்கிள் பேரண்ட், உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு அம்மா கேட்க தயங்கினப்போ அப்பா கூட சமாளிச்சு கேட்டார்ல, அப்போல இருந்தே அவங்க முகம் மாறி போயிடுச்சுடா. எனக்கு என்னவோ இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுட்டு தான் ஏதோ பண்றாங்கன்னு தோணுது. ஆமாண்ணா, அன்னைக்கு அவங்க முகம் ரொம்ப கோவமா மாறி போனதை நான் கூட பார்த்தேன். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு அதுதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா நீங்க பாட்டு கற்பனை பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க? என்ன நீ அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? இல்லப்பா, அவங்க நடந்துகிட்ட விதம் அந்த மாதிரி. அம்மா பக்கத்துல வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோன்னு அவ்வளோ கெஞ்சினேன். ஆனா நான் சொல்றது எதுவுமே அவங்க காதுல வாங்கிக்கல. எப்படியாவது அந்த பவுனை தொட்டு கொடுக்கறதுல குறியாவே இருந்தாங்க. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அம்மா இல்லாம நடந்தது என் மனசு ஏத்துக்கவே முடியலப்பா. அண்ணே அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைண்ணே, எதர்ச்சியா நடந்திருக்கலாம் இல்லைண்ணே. ஒருவேளை உங்க பார்வைக்கு அப்படி தப்பா தெரிஞ்சிருக்கலாம்.
அண்ணா எதாச்சும் நடக்கிறதுக்கும் வேணும்னே நடக்கிறதுக்கும் தமிழனுக்கு வித்தியாசம் தெரியாதா? எதேர்ச்சியா நடந்திருந்தா சந்தோஷம்தான். என்னவோ என் மனசுக்கு பட்டுச்சு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்படிலாம் ஒன்று இருக்காதுடா. நல்லது நடக்கிற நேரத்தை எதுக்காக கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்கணும்? விடுறாத, நீ வாமா, இந்தம்மா காஃபி எடுத்துக்க. வேண்டாங்க. இந்தாங்க சார். எனக்கு வேணாம். தேங்க்ஸ்க்கா. சொல்லு சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பேபி, சும்மாதான். எல்லாரும் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்தாச்சு, வீட்டில் தான் இருக்கோம். அப்போ சரி, நான் அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோனை அவங்க கிட்ட தரியா? அம்மா கொஞ்சம் டல் மூடில் இருக்காங்க வசு. இப்போ அவங்ககிட்ட பேசணுமா? அத்தை அப்செட்டாக இருக்காங்கல்ல? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் பேபி, அத்தை அப்செட்டாக தான் இருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன். ப்ளீஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. சரி, ஓகே, தரேன். லைனில் இரு. அம்மா, வசு லைனில் இருக்கா, பேசணுமா? என்னவா? இல்லை, அவசியமாக உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுமா. சாரி அத்தை. எதுக்கு இப்ப சாரி கேக்குற? இல்ல அத்தை, ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீங்க கிளம்பினப்ப உங்க முகம் எவ்வளவு வாடி போயிருந்துச்சுன்னு நான் பார்த்தேன். மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்களே இப்படி கஷ்டப்படலாமா? என்னால அதை தாங்க முடியல அத்தை. அப்பவே பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அதான் இப்ப கால் பண்ண அத்தை. அதனால என்ன, விடு. இல்ல அத்தை, எனக்கு நல்லா தெரியும். கார்த்தி சொல்லியிருக்கான், இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் தருவீங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கான். தாலி பொண்ணை ஒருக்கிறதுக்கு நீங்க கை தொட்டு தரதுதான் நியாயம். அம்மா எப்படி மறந்து போனாங்கன்னே தெரியல. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாமலே அந்த ஃபங்க்ஷன் நடந்துருச்சு. அது நிச்சயமா பெரிய தப்பு தான். யார் செஞ்சிருந்தாலும் அது பெரிய தப்பு தான். நீங்க அப்செட் ஆகுறதுல நிச்சயமா நியாயம் இருக்கு அத்தை. ஆமா, சடங்கு சம்பிரதாயம் முக்கியம்தான். அதுக்காக நினைச்சதெல்லாம் நடந்துருதா என்ன? அத்தை, மத்தவங்க மனசு பொன்பட நாம காரணமா இருந்துடக்கூடாதுன்னு நீங்க கார்த்திக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கீங்க. நானும் அப்படி இருக்கணும் இல்லையா? உங்க மனசு பொன்பட்டா நான் எப்படி அத்தை தாங்குவேன்? அம்மா அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டாங்க, ஆனாலும் நடந்துருச்சு. ப்ளீஸ் அத்தை, அங்க நடந்தது தப்புதான். நீங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க அத்தை. மனசார மன்னிப்பு கேட்டுட்டேன், எங்களை மன்னிப்பீங்களா? அம்மாடி, என்னது இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பெரிய மனுஷி மாதிரி நீ இவ்வளவு தூரம் குழப்பிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. விடு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ இதெல்லாம் மனசுல போட்டு வச்சு கஷ்டப்படாத, சரியா? அத்தை, எனக்கு மனசுல ஒரே உறுத்தலா இருக்கு. உங்ககிட்ட போன்லயாச்சும் சாரி கேட்டதா நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. போதும்டா சாமி, எனக்கு தெரியும்டா. இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. கல்யாண பொண்ணு சந்தோஷமா இரு, சரியா? அப்ப எங்களை மன்னிச்சிட்டீங்க தானே? எதுக்குடா இதெல்லாம்? ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவம், ஏமாற்றம், குறை இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ அதெல்லாம் மனசுல போட்டு அலட்டிக்க கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும், என்ன? இப்பதான் அத்தை எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. போன் பேச ஆரம்பிச்சதை விட இப்போ உங்க குரல் தெளிவா இருக்கு. யூ சவுண்ட் பிரிட்டி குட் நவ. தேங்க்ஸ் அத்தை, மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா, மறுபடியும் அதையே பேசுற. சரி, நான் கார்த்திகிட்ட தரேன், அவங்க கிட்ட பேச. இந்தா. என்னம்மா
திடீர்னு முகம் பிரகாசமாயி லைட் எரியுது அப்படின்னு மேஜிக் பண்ணா நம்ம வசுந்தரா. என்ன பொண்ணுங்க இவ? என் முகம் வாட்டமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அவ குடும்பத்து சார்பா மன்னிப்பு கேக்குறா. பாருடா, சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், எவ்வளவு பொறுப்பா பேசுறா தெரியுமா? வசுந்தரா அப்படி பேசினா எனக்கும் அதாண்ட ஆச்சரியமா இருக்கு. இப்பவே அவளுக்கு என்னோட மனசு புரியுது. ஏங்க, மத்தவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நடக்க ஒரு பக்குவம் வேணும். அது அவகிட்ட இருக்கு. அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா இன்னும் சரியாயிடும். என் மனசு அப்படியே தொடச்சு விட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப என்ன, பொண்ணு இருக்கிற தங்கத்தை நான் தொட்டு தர முடியல, அத பெரிய விஷயமாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டாமே, விட்டுடுவோம். அபி அம்மா, பாருடா, கோதை பேக் டு ஃபார்ம். இனிமே நம்ம எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க வேண்டியதான். ஓகே ஓகேப்பா.